everyone, வணக்கம் and welcome back to this video. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும், ஓகேயா? சரி, லாஸ்ட் சண்டே நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்டோரி சொன்னல. இந்த சண்டே வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஏதோ தோணியிருக்கு. அது வந்து எல்லாத்துக்குமே தோணியிருக்கும். இதோட ஃப்ளோவோ ஸ்கிரிப்டோ பேப்பர்ஸோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படியே பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ இதில் ஏதாவது பிசுறு தட்டுச்சு அப்படின்னா நீ அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடும், ஓகேவா? எங்கள் அம்மா வெளியே கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது, தெரியுதா? ஏன்னா நம்மளோட ஸ்டுடியோவை யாரோ ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம். இது எப்படி ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, சுற்றி என்ன சத்தம் கேட்டாலும் அப்படியே பயங்கர கொடூரமாக கேட்கும். அதையெல்லாம் தாண்டி நான் பேசுகிறத மட்டும் நீ கேளு, சரியா? என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அட்லீஸ்ட் இந்த தாட் ஒரு டைம் தான் தோணியிருக்கும். என்ன, ஏன் இங்கே 2 பேர் இருக்காங்க? லைக் ஒருத்தங்க பணக்காரங்க, ஒருத்தங்க ஏழைங்க. ஏன் எல்லாருமே பணக்காரங்களாக இருந்தால் எல்லாருமே ஜாலியாக இருந்திருக்கலாம்ல. லைக் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பேன். எனக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கியிருப்பேன், நீ உனக்கு தேவையானதை வாங்கியிருப்பேன், நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம். ஸோ மணி அப்படிங்கிற ஒன்று இங்கே இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஆமாம் தானே? நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? மணினால் வாங்க முடியாதது இங்கே நிறையா இருக்குது. உடனே சொல்லக்கூடாது இந்த மாதிரி மணினால் அம்மா பாசத்தை மட்டும் வாங்கவே முடியாது அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் வேறு. பட் இங்கே வந்து நம்ம ஒரு ரியாலிட்டி ஸ்பீச் பேச போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷுவல் வேர்ல்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம், ஓகேவா? நீ வந்து ரொம்ப பணக்காரனாக இருக்க மாதிரி நம்ம ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம், ஓகே? நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பெக்குன்னு கேட்டுட்டு இருக்காமல் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோ, சரியா? இப்போ வந்து நீ காலங்காத்தால தூங்கி எந்திரிக்கிற, ஓகேவா? என்ன ஆகுது அப்படின்னா, உன்னோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு மணி ட்ரீ இருக்குது. அதாவது அது ஃப்ரூட்டோ அது இதெல்லாம் கிடையாது, அதில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே மணி தான், ஓகேவா? ஸோ உன் வீட்டில் மட்டும் இல்லாமல் எல்லாத்து வீட்லேயும் ஒவ்வொரு மணி ட்ரீ இருக்குது. பணக்காரங்களாக இருந்தால் எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருக்கணும். ஸோ பணக்காரங்களாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் தானே. ஸோ உனக்கு மட்டும் வைக்காமல் எல்லா வீட்லேயும் அந்த ட்ரீ ஒன்று வச்சிடலாம். ஸோ இங்கே எல்லாருமே பணக்காரங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மரத்துலேருந்து எல்லாத்தையுமே பிடுங்கி நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கிட்டோம். லைக் காரு, பணம், வீடு, பங்களா, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, வாட்ச்சு, ஷூ, செருப்பு எல்லாமே நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? பயங்கர ஹாப்பியாக, ரிச்சாக, நமக்கு பிடிச்ச எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம சந்தோஷமாக இருக்கோம். நமக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும். உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருச்சு, சரியா? ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்களா? இருந்துட்டு தான் இருக்காங்க, சரியா? சரி, அப்படியே இந்த ஸ்டோரியை ஃப்ளிப் பண்ணு. இப்போ நீ வந்து கனவு உலகத்துலேருந்து வெளியே வா. இந்த ஸ்டோரியை ஃப்ளிப் பண்ணி நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? ரியாலிட்டிக்குள்ளே போக போகிறோம், ஓகேவா? சரி, ஓகே. இப்போது எல்லாத்துக்கும் பணம் கிடச்சிருச்சு, எல்லாருமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? எதுக்காக வேலைக்கு போகிறாங்க? மணிக்காக. ஸோ இப்போ எல்லாத்துக்கிட்டையும் மணி இருக்கனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க. ஸோ ஆல்ரெடி செஞ்சு வச்ச இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீ வாங்கிட்ட, ஓகேவா? இப்போ காரு, வீடு, பங்களா, லொட்டு லொசுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையுமே நீ உன் காசு கொடுத்து வாங்கிட்ட. இப்போ உங்ககிட்ட பயங்கரமான காசு இருக்குது. பட் ஆனால் என்ன, யாருமே வேலைக்கு போகிறதே இல்லை. யாருமே வேலைக்கு போகிறதில்ல. எதுக்காக வேலைக்கு போகணும்? நான் எதுக்கு இப்போது விவசாயம் பண்ணணும்? நான் எதுக்கு துணி தைக்கணும்? நான் எதுக்கு பிரிண்டிங் பண்ணணும்? நான் எதுக்காக இந்த என்ன சொல்கிறது, இந்த இது பேரெல்லாம் என்ன ஃபர்னிச்சர்லாம் எதுக்கு நான் தயாரிக்கணும்? இல்லை லேப்டாப் எதுக்கு தயாரிக்கணும்? ஃபோன் எதுக்கு தயாரிக்கணும்? எதுவுமே தேவையில்லையே. ஏன்னா நான் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்? காசுக்காக பண்ணுறேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? மணி ட்ரீ இருக்குல்ல, அப்புறம் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? இப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மணி ட்ரீ வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காசு பிரச்சனை எல்லாருமே தீர்ந்து எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நான் யோசிக்கவே இல்லை. ரிசோர்ஸஸ் உருவாகிறதே இங்கே இல்லை அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை, உங்ககிட்ட காசு நிறையா இருக்கும், ஆனால் நீ எப்படி சாப்பிடுவ? யாருமே விவசாயம் பண்ணல அப்படின்னா நீ எப்படி சாப்பிடுவ? இந்த மாதிரி அவர் வந்து எதுக்கு விவசாயம் பண்ணுறாரு? அவரோட பொருளை கொடுத்து அதை காசாக்குறாரு இல்லையா? அதை வச்சு மறுக்க அவர் காசு ஆக்கிக்குவார். ஸோ அவருக்கு நிறைய காசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க யாருமே ஃபுட் தயாரிக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு எவ்வளோ கோடியாக காசு இருந்தாலுமே சாப்பாடு கிடைக்காது. அதுக்காக பணத்தை அள்ளி உன்னால் திங்க முடியுமா? ஸோ இங்கே வந்து இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனை வந்து மணியே கிடையாது. ஒருவேளை நீ வந்து மணி கிடச்சிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், எல்லாருமே பணக்காரங்களாக இருந்தால் எல்லாம் சால்வ் ஆகிடும்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னா மணி இங்கே ஒரு விஷயமே கிடையாது. அந்த மணிக்கான வேல்யூ எங்கேருந்து வருது? உன்னோட ஸ்கில்லிருந்து வருது, நீ பண்ணுற வேலையிலேருந்து வருது, உன்னோட எல்லாமே உன்னோட ஒர்க்னால தான். உன்னோட பிரெயின், உன்னோட ஸ்கில், நீ என்னெல்லாம் பண்ணுற அப்படின்றதுலேருந்து தான் அந்த மணிக்கான வேல்யூ. இப்போ மணிக்கான வேல்யூ யார்கிட்ட இருக்குது? மனுஷன்கிட்ட தான் இருக்குது. நான் ஒரு வேலை செஞ்சால் தான் அந்த பணத்துக்கான மதிப்பே. இல்லைனா அது என்னது? வெறும் பேப்பர் தான். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு மட்டும்தான் இது தோணியிருக்குன்னு நினச்சேன். பார்த்தா நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியல. என்னென்னா யூனிவர்ஸ் 25 அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அதில்? நான் இப்போ கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல, பட் நீ கேளு, உனக்கு புரிஞ்சிருக்கும்.
இந்த ஒரு கண்ணாடி மீன் தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது ஓகேவா, அதில் வந்து 2 எலியை போட்டுட்டாங்க உள்ளே. ஓகே, 2 எலியை உள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம், அப்புறம் என்ன இதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அந்த 2 எலிங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னா இனப்பெருக்கம் பண்ணுது. அதோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு 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 அப்படியே 2 எலி அப்படிங்கிறது 20ஆக மாறுது, 200ஆக மாறுது, அப்படியே 2000 எலியாக மாறுது. அந்த கூட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது ஓகேவா. ஸோ அதுக்கான சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு தேவையான தண்ணியிலேருந்து எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாப்புலேஷன் ஆக 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 அதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க, ஒரு ஃபேமிலியாக அதுங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்காமல் 2 இதாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இவங்களுக்கு தேவையான சாப்பாடு இவங்க பிடுங்கிக்கிறதும், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்க பிடுங்கிக்கிறதும், இந்த மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த 2 கேங்காக பிரிஞ்ச எலிங்க எல்லாமே ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு சாப்பாடு வேணும்னு ஒவ்வொன்றா தனித்தனியாக அடிச்சுட்டு சாகருக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே அதுங்க எல்லாம் ஃபைட் பண்ணி கடைசியில் எந்த எலியுமே இல்லாமல் எல்லா எலியுமே செத்து போச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு எந்த வேலையுமே இல்லை, அதுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்தாச்சு, தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்தனால அதுக்கு வேலை எதுவுமே இல்லாதனால அது என்ன பண்ணுச்சு, அதுங்களுக்கு படுத்து தூங்கி எந்திரிச்சு அதுங்களே சண்டை போட்டு அதுங்களே செத்துச்சுங்க அடிச்சுட்டு ஓகேவா. ஸோ இதே மாதிரி மனுஷங்களை வச்சு பண்ண முடியாதுல்ல, ஸோ அதை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா ஆட்டி விட்டுரு டேபிளை. மனுஷங்களை வச்சு பண்ண முடியாதுல்ல, ஸோ அந்த எலிங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. நமக்கும் இதே மாதிரி பணம்லாம் கிடச்சிட்டா நம்ம என்ன ஆகும், இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லாமல் அடிச்சுட்டு செத்து ஒருத்தர் வெட்டிட்டு செத்துருவோம். இந்த மாதிரி உனக்கு என்னடா பிரச்சனை எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகும், இந்த உலகமே நார்மலாக ஓடிட்டுருக்கோம் இல்லையா. யோசிச்சு பாரேன், எல்லாருமே பணக்காரங்க எப்படி இருக்கும், நம்ம எதையாவது நோக்கி ஓடுவோமா, கிடையவே கிடையாதுல்ல. ஒரு மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் பணக்காரங்களாக இருந்தால் எல்லாமே சரியாக போயிடும், நமக்கு எல்லாமே கிடச்சிரும், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. நான் மட்டும் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுல்ல, எனக்கு பணம் கிடைக்குதுன்னா உனக்கும் தான் பணம் கிடைக்கணும். ஸோ உனக்கும் பணம் கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும், நீ வேலை செய்யறதை நிறுத்திடுவேன், நானும் நிறுத்திட்டேன். அப்போ உங்ககிட்டருந்து கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்று நின்று போச்சு தானே. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட வேலையை நிறுத்திட்டா, நான் 9 to 5 ஜாப் போக தேவையில்லை, என்னை யாரும் திட்ட தேவையில்லை, என் மேனேஜர் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்ப்பாரு, அவரும் வேலையை விட்டுருவார். ஸோ யாருமே வேலை பார்க்க மாட்டோம், டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஃபார்மர்ஸ் இருக்க மாட்டாங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. மெயினாக ஃபுட்டே இருக்காது. பணத்தை எப்படி திங்குறது, நம்ம என்ன கழுந்தையா பேப்பர் திங்கிறதுக்கு. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா மணி அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மணி அப்படின்ற ஒன்று தான் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்க அப்படின்னா கிடையாதுங்க. உன்னோட வேலை தான், உன்னோட வேலைக்கு தான் இங்கே பவரே. உன்னோட வேலையோட பவர்னால தான் அந்த மணிக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ நம்ம மணி தான் பவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது தப்பு. உன்னோட ஸ்கில்லுனால, உன்னோட மனுஷனால தான் அந்த பேப்பருக்கு ஒரு பவர் வந்திருக்கு. ஸோ இந்த உலகம் இப்படி இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லது, கரெக்டாக? இல்லைனா நம்ம எல்லாருமே வேலை செய்கிறத நிறுத்திடுவோம், நம்ம வாழ்கிறதுக்கான பர்பஸே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பணம் அப்படியே உங்ககிட்ட கட்டாக இருக்கும்போது உனக்கு அதோட அருமையே தெரியாது, நீ பாட்டுக்கு தண்ணி மாதிரி செலவு பண்ணுவேன். பட் இதே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ ஃபஸ்ட்டு சேலரி வாங்குற, அந்த சேலரி வாங்கும்போது உனக்கு அந்த பணத்தை பார்த்து ஹாப்பியாக இருக்கா, இல்லைனா நீ போட்ட எஃபர்ட்ஸுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி உனக்கு ஹாப்பியாக இருக்கா? அந்த ரிவார்டு நீ போட்ட எஃபர்ட்டுக்கு கிடச்சிது. ஸோ உன்னோட எஃபர்ட்ஸ்னால் நீ ஒரு பணம் சம்பாரிச்சிருக்க, அப்படி தான், அதுதான் உன்னோட ஹாப்பினஸ்ஸாக இருக்குமே தவிர நீ அந்த பணத்தை பார்த்தாலாம் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஸோ ஹாப்பினஸ் அந்த பணத்தில் கிடையாது, உன்னோட எஃபர்ட்ஸ்க்கான ஹாப்பினஸ் தான் அது, புரியுதா? ஸோ இங்கே கடவுள் நமக்கு கற்பனை பண்ணி வச்ச மாதிரி ஒரு மணி ட்ரீயை வேணால் தராமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நம்மளோட ஹேண்ட்ஸ் இருக்குது, நம்மளோட பிரெயின் இருக்குது, நம்ம கை கால்லாம் வச்சு நம்மளோட இதை வச்சு பவரை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணும்போது, எஃபர்ட்டோடு ஏர்ன் பண்ணும்போது அதோட வேல்யூவே தனி தானே. ஆமாம் தானே? ஆமாம். ஸோ ஐ திங்க் உனக்கு ஒரு மாதிரி இது புதுசான விஷயமா இருந்திருக்கலாம், எனக்கு என்னென்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்ககிட்ட, அதனால சொல்கிறேன். நல்லா இருக்குல்ல இது? லைக் மணி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பிரச்சனையே இல்லை. பட் அந்த மணிக்காக நம்ம பண்ணுற வேலை தான் இங்கே உலகத்தையே நடத்திட்டுருக்கு. ஸோ வேர்ல்ட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மணி, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. ஒவ்வொரு பீப்புள்னால தான் இந்த உலகமே வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ நீ அடுத்த டைம் மணி பிரச்சனை நினைக்காத, ஓகேயா? நீ பண்ணுற வேலை, அந்த எஃபர்ட்ஸ், அதுதான் இங்கே பயங்கர பவர்ஃபுல்லானது. ஓகே, சரி, ஓகே. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். பயங்கரமாக நானே என்னை சயின்டிஸ்ட்டாக ஒரு உணர்ந்த தருணம் மாதிரி நினைக்கிறேன். சரி, அப்போது ஹாப்பி சண்டே ஒன்ஸ் அகெயின். ஜாலியாக இருங்க. see you all in another video. எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் ஒரு ஜாலி கண்டென்ட்டாக எடுத்துக்கோ, இதில் பெரிய மெசேஜ் இருக்குது, ஓகேவா? சரி, அப்போ நான் கிளம்புறேன். see you all in another video. டாட்டா, டேக் கேர், பாய். மிக்ஸி ஓடுது. ஐயோ, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி
டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால் வீடியோ பண்ணவே முடியாதா? எனக்கும் இதெல்லாம் கேட்டு பழகிருச்சு, நீங்களும் இதெல்லாம் கேட்டு பழகிக்கணும் சரியா? இப்போ நம்ம எங்கே விட்டோம்? அது கேட்டுட்டு போகுது. இப்போ நம்ம எங்கே விட்டோம்?